தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும். மலை நல்லா இருக்கியா மலை? மலை நல்லா இருக்கேன் மலை. பழசெல்லாம் மறந்துட்டியா மலை? மலை நான்லாம் எப்பவும் மறந்துட்டேன் மலை. பங்காளி சண்டைன்னு முழுகிறோம் சுயிரும் மாட்டியா மலை? கை வெறுங்கை தான் மலை. நம்புற மலை போமா. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணியிருக்காரு டிடிவி தினகரன். பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர் வந்தாரு. வந்த உடனே டிடிவி தினகரன் வந்து அறிமுகப்படுத்தினாப்புல இவரு ஜாயின் பண்ணிட்டாரு என்டிஏல அப்படின்னு. ஏதோ எல்லாரும் இன்னைக்குதான் தெரிஞ்ச மாதிரி வந்து பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாங்க. பட் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், மழை நல்லா இருக்கியா மலைன்னு எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனும் பேச போறாங்க கூடிய விரைவில் அப்படின்னு. இன்னைக்கு சோசியல் மீடியால மாறி மாறி வந்து பேசிக்கிட்டாங்க. கூடிய விரைவில் நேர்ல மேடையில வந்து பேசுவாங்க எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிறப்ப பியூஷ் கோயல் தான் பிரஸ் மீட் வந்து ஆரம்பிச்சாரு. ஆமா, பிரஸ் மீட்ல பேசுறதுக்கு முன்னாடியே உள்ள வந்து பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது கையெல்லாம் தூக்கி காமிச்சாங்க. சரி, கூட்டணி கட்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்தா காமிப்பாங்க. ஆனா 2 கட்சி தான், ஒன்னு பாஜக, இன்னொன்னு அமமுக. டிடிவி தினகரன் கைய பியூஷ் கோயல் தூக்க, இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன், அந்த பக்கம் எல்முருகன் கைகளை பிடிச்சிக்கிட்டு அவ்வளவுதான் ஜெயிச்சிட்டோங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பிலிம் காட்டினாங்க. அங்கேயே தூக்கிதான் ஆகணுங்கண்ணா. ஆமா, அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க. பியூஷ் கோயல் வந்து என்ன சொல்றாருன்னா, 2004 அவங்க அப்பா வந்து மாநிலங்களவை எம்பியா இருந்தாராம். பியூஷ் கோயலோட அப்பா ஒரு வாரிசு அரசியல்வாதிங்கிறத அவர் மறந்துட்டாங்க, சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. அவர் இருந்த டைம்ல இவர் வந்து தினகரனும் வந்து அங்க எம்பியா இருந்தாரு. ஸோ அப்பையில இருந்தே இவரோட லீடர்ஷிப், அப்புறம் வந்து அந்த குவாலிட்டிஸ், குட் ஒர்க், இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. பட் அட்ராக்ட் ஆனவர் பேரை கொஞ்சம் ஒழுங்கா சொல்லலை, திரு தனகரன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரை வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப நாளா தெரியும், என்னோட பிரதர் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் சொன்னவர். ஏற்கனவே நம்ம கூட்டணி வலுவா இருக்கு, எல்டர் பிரதர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அதே மாதிரி அம்புமணி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் மற்ற தலைவர்கள்ன்றாரு. தலைவர் பேரை சொல்லாம விட்டாருன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அது பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு வாசன், அதுக்கப்புறம் மற்ற தலைவர்கள் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. ஓகே, ஆனா ஒரு பேரை மட்டும் கரெக்டா உச்சரிச்சிருக்காரு அவரு. யாரு? அம்புமணி. அப்பாவுக்கு அம்பு விட்டுருக்காப்புல இல்ல, அதை மட்டும் கரெக்டா உச்சரிச்சிருக்காரு. பட் இவர் தினகரனா மாறிட்டாரு. ஆனா இது வந்து தினகரனை கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாதிரி தெரியல. ஏன்னா எங்க அப்பா கூட ஒர்க் பண்ணவர் அவரு. பட் இப்ப அவரு நான் தான் அவருக்கு அரசியல் வாழ்த்துறேங்கிற மாதிரி ஒரு இருக்குல்ல அது. சரி, தினகரன் வந்து ஆக்சுவலி பியூஷ்கள் 5 நிமிஷம் பேசுறாரு பிரஸ் மீட்ல. தினகரன் வந்து வாங்க நீ முன்னாடி வந்து நீங்க தான் பேசணும்ட்டு வந்து தினகரன் முன்னாடி நிப்பாட்டினாப்புல பியூஷ் கோயல். நிருபர்கள் வந்து நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா சார் முதல் கேள்வி கேட்டாங்க. தினகரன் லைட்டா வந்து ஒரு சர்க்காசமா சிரிச்சிட்டு இருந்துதானே ஆகணும், என்டிஏவில் இணைந்ததில் மீண்டும் மகிழ்ச்சி அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. எங்களுக்குள்ள நடக்கிறது ஒரு பங்காளி சண்டை தான், விட்டு கொடுக்குறோம், யாரும் கெட்டு போறது கிடையாது. அம்மா ஆட்சியை மீண்டும் கொண்டு வரதுக்காக நாங்க என்டிஏல இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அம்மா ஆட்சி என்ன என்டிஏல இணைஞ்சு கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல? ஜெயலலிதா ஆட்சி தனியா தமிழ்நாட்டுல வந்து இருக்கு. இத்தனைக்கும் அவங்க இந்த மாதிரி கூட்டணி எல்லாம் திமுக வச்ச போது கூட மைனாரிட்டி திமுகன்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா, இவங்க வந்துட்டு கூட்டணி வச்சுட்டு கூட்டணி அமைச்சாலுமே அதிமுக கூட்டணி தான் இருக்கும், என்டிஏ கூட்டணியோ இல்ல வேற ஏதாவது கூட்டணியோ இருக்காது. என்டிஏங்கிற வார்த்தையே இங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா வந்து தினகரன் என்டிஏ ஆட்சி அமையறதுக்கு, அம்மா ஆட்சி மீண்டும் வளர்றதுக்கு நான் இணைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நிருபர்கள் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. சரி, உங்க கூட்டணியோட சிஎம் வேட்பாளர் யார்? மிக முக்கியமான கேள்வி. தினகரன் வாயிலிருந்து வருமா அப்படின்னு. ஏன்னா கடந்த 4 வருஷமாவே எடப்பாடி பழனிசாமிய துரோகியோட நான் சேர மாட்டேன், அவரோட சேர்றதுக்கு தூக்கு மாட்டிக்கலாம்னு சொன்னாரு. தூக்கு மாட்டி வந்து சாவலாம், யார் எடப்பாடி பழனிசாமி கூட போனாலுமே சரி எல்லாருமே அழிஞ்சு போயிருவாங்கன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாப்ல. நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு போறாரா? இது வந்து கிளம்பி போயிட்டாரு. என்ன அதுக்கு பதில் என்ன சொன்னாரு, உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டாரு. அந்த பேரை சொல்றது கூட தினகரன் இது வரைக்கும் விருப்பம் இல்லைங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, எப்படியோ தினகரன் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அம்புமணி வந்து ஏற்கனவே ஜாயின் பண்ணியாச்சு. ஆமா, ஜிகே வாசன் எப்போதுமே அங்கதான் இருப்பாரு, அதுல மாற்று கருத்து. அவர் தானே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அங்க. அதனால வந்து அவர் இருக்காரு. இதுல வந்து என்ன ரியாக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, எடப்பாடி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல வந்து அன்புடன் வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய டிடிவி தினகரனுக்கு இந்த மாதிரி வாழ்த்துலாம் போட்டிருக்காரு. ஆமா, மரியாதைக்குரியங்கிறதா அதுல அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும். அதுல போட்டிருக்காப்புல, தீய சக்தி திமுக கொடுங்கோல் ஆட்சி திமுகவை விரட்டுறதுக்கு அம்மா ஆட்சியை கொண்டு வருவதற்கு என்டிஏல இணைந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காப்புல. அவரே அதான் சொல்றாரு, என்டிஏல இணைந்ததுக்கு வேற வழி கிடையாது. திமுக கூட்டணியில அமமுக இணைஞ்சிருச்சுன்னு போட்டிருக்கலாம் அவரு. பட் அங்க இணைச்சு வச்சது அவங்க தானே, அதனால அந்த என்டிஏ வந்து போட்டு வச்சிருக்காரு. தினகரன் வந்து சொல்றப்பவும் இவங்க திராவிட மாடல்னு சொல்றாங்கல்ல, இது வந்து திராவக மாடல் ஆட்சி, கஞ்சா ஆட்சி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க.
சரி, இப்போ வந்து என்டிஏல பாக்குறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சின்னு பாக்குறப்ப முதல்ல பிஜேபி தலைமையில தானே ஏடிஎம்கே இப்ப இருக்கு. அடுத்து ரெண்டாவது ஏடிஎம்கே, மூணாவது பாக்குறப்ப அம்புமணியோட பாமக இருக்கு. இந்தியா லெவல்ல வேணா பிஜேபியா இருக்கலாம், பட் தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே மேலதானே சவாரி பண்றாங்க. ஏடிஎம்கே கூட்டணி இங்கேயுமே பாக்குறது இல்லையாப்பா. நம்ம பாக்குறதுல என்டிஏ தானே அவன் பாத்துக்கிட்டு இருக்கோம். பாக்குறதானப்பா சொல்ல முடியும். இந்தியா முழுக்க என்டிஏக்கு தலைமை யாரு? பாஜக தான். பாஜக தலைமை ஏத்துக்கிச்சு அதிமுக. ஆமா, நிதின் நபீன் தான் அந்த கட்சிக்கே தலைவரா இருக்காரு. அவரை ஏத்துக்குவாரா எடப்பாடி? ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். வாரிசு அரசியல் அவரு அது ட்விட்டரை போட்டிருக்காப்புல. அதுல நீங்க தினகரன் இணைஞ்சதுக்கு நன்றி, வாரிசு அரசியல சேர்ந்து எதிர்ப்போம் இருக்காப்புல. இது அவருக்கு போட்டிருக்காரோ நிதின் நவீனுக்கு எதிரா? சரி, ஓகே. இவங்க பண்ற எல்லாமே பயங்கர காமெடியா தான் இருக்கு. சரி, இப்ப அவங்க எல்லாம் இணைஞ்சிட்டாங்க. இப்ப தேமுதிக எங்க இணைய போகுது? நாங்க வந்து முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த மாநாட்டுல. நாங்க முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி சொல்ல மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பியூஷ் கோயல் வந்ததாலாம் நீங்க தான் சொல்றீங்க, எங்களுக்கே தெரியல, எங்க கிட்ட எல்லாம் அவரும் பேசல, எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையுமே இந்த நிமிடம் வரையும் நடைபெறல அப்படின்றாங்க. அப்ப எப்படி மேடையில வந்து அவங்க வந்து எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னு பேசினாங்கன்னு தெரியல. இன்னொன்னு இன்னைக்கே அறிவிச்சிருவோம்லாம் அந்த மாநாட்டு மேடையில சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் பில்டப் தான். பில்டப் அப்படி சொன்னாவது யாராவது வருவாங்களான்னு பாத்துருக்காங்க. ஆனா இந்த நிமிடம் வரையும் வரலையா அவங்களுக்கு. விஜயகாந்த் பாட்டு தான் ஞாபகம் வருது. காத்திருந்து காத்திருந்து எலெக்ஷன் வந்துடும் போல தெரியுது. ஆமா, சரி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ராமதாஸ் இன்னைக்கு வந்து நிர்வாக குழு கூட்ட போறாப்புல. இன்னைக்கு மாலை கூட்டணி பத்தி நம்ம முடிவெடுத்தே ஆகணும், ஏன்னா மோடி நாளை மறுநாள் வந்துருவாப்புல. அம்புமணியோட போய் உட்காரலாமா இல்ல வேணாமா அப்படிங்கிற. ஆனா அந்த மேடையில இன்கேஸ் ராமதாஸ் இணைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு இருக்கும் பாரு. எடப்பாடி அஜித் பவார் மாதிரி போய்க்க வேண்டியதான். எடப்பாடி தினகரன், இன்னொரு பக்கம் அம்புமணி, ராமதாஸ். இவங்களெல்லாம் சேர்த்தது யாரு? பிஜேபி. கடைசியா ஜாயின் பண்ணாங்க. பிரிச்சது யாரு? அதுவும் நாங்க தாங்கிற மாதிரி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இந்த இதுல வந்து இவரு ராஜேந்திர பாலாஜி இப்பதான் கூட்டணி கிக் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. அதை முடிச்சு விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அவரு போற இடத்துலலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே ஓசின்னு பேசி ஒருத்தர் கூப்பில உட்கார வச்சிருக்காங்க திமுகல. இவர் இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்காரு போற மேடையில எல்லாம், ஓசி பஸ் ஆண்களுக்கும் விடுறோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுல வந்து அவர் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி பெண்களுக்கு மட்டும் இலவசமா கொடுத்து, பேருந்து கட்டணம் இல்லாம கொடுத்து குடும்பத்தையே பிரிச்சிருச்சு திமுக. நாங்க வந்து இப்ப ஆண்கள் கணவன் மனைவி, புருஷன் பொண்டாட்டி, காதலன் காதலி எல்லாம் வந்து ஒன்னா ஜோடியா நீங்க இலவசமா போலாம், இதெல்லாம் கொடுக்கறது யாரு? எடப்பாடி யாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. டைமிங் சரி, இப்ப பஸ்ல ஆண்கள் என்ன வேணாம் சொல்ல போறாங்க, காசு கொடுத்து ஒன்னா போக போறாங்க. அதெல்லாம் காதலன் காதலி நீ சேர்த்து வைக்கணும்னா பைக்கு தான் வாங்கி கொடுக்கணும். எந்த காதலன் காதலி கூட்டத்துல பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. அதுதான் மானியத்தோட ஸ்கூட்டர் 5 லட்சம் பெண்களுக்கு சொல்லியிருக்காருல்ல எடப்பாடி. அதுக்கு என்ன சொல்ல போறாரோ இவர். இந்திய கூட்டணியில கிட்டத்தட்ட எல்லாரும் ஃபார்ம் ஆன மாதிரி தான் தெரியுது. ஆனா என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்துட்டோம் போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்ப ஓபிஎஸ் தனியா நின்றுட்டு இருப்பாரு நினைக்கிறாங்க. சூரிய வம்சம் சின்ராசு மாதிரி தனியா நிக்கிறாரு. இப்ப வைத்தியலிங்கம் தான் கூட நின்றுட்டு இருந்தாப்புல. வைத்தியலிங்கமும் வேற ரூட் எடுத்து வந்துட்டாப்புல அண்ணாரை வளையத்துக்கு. இன்னைக்கு காலையில எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு அண்ணாரை வளையத்துக்கு வந்தாரு. அதுக்கு முன்னாடி அன்பில் மகேஷ் பொய்யாமலிட்டு எல்லாம் வாழ்த்தெல்லாம் கூட வந்து வாங்கிக்கிட்டாரு. ஆமா, நம்ம கூட சொல்லியிருந்தோம் அன்பில் மகேஷ் வந்து அவர் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காருன்னு சில மாசங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். ஆமா, ஏன்னா மனோஜ் பாண்டியன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல, மருது அழகராஜும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இன்னும் வேஸ்ட் பண்றீங்க, ஓபிஎஸ் நம்பி வந்துருங்க இங்க அப்படின்னாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து தனி மரமா நின்றுகிட்டு இருக்காப்புல. ஆமா, ஏன்னா கூட 2 முன்னாள் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இப்போ அவங்களுமே இந்த பக்கம் வர மாதிரி தான் இருக்கு. ஒன்று வந்து குன்னம் ராமச்சந்திரன், இன்னொன்று வந்து வெள்ளமண்டி நடராசன். இவங்க 2 பேரும் வந்து திமுகல இணையறதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கு போல. ஸோ வைத்தியலிங்கம் யோசிச்சாரு, 100 கோடியை முடக்கிட்டாங்களே, நம்ம எங்கேயாவது போனா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு திமுக தான் தைரியம் கொடுத்து வாங்க பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்களாம். 100 கோடி தரப்போறாங்களா திமுக? 100 கோடி தரமாட்டாங்க, பிரச்சனை எல்லாம் வராது, பாத்துக்கலாம், நீங்க எங்க போறீங்க, ஓபிஎஸோட தனியா நிக்க போறீங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. யோசிச்சிருக்காரு, வந்துட்டாரு. ஏடிஎம்கே இருந்து கூப்பிட்டாங்களாம். அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏடிஎம்கே இருந்து கூப்பிட்டாங்க, ஏடிஎம்கே சுதந்திரமா செயல்படல, அங்க போறது எனக்கு உகந்ததா வந்து இல்ல, சிஎம் வந்து நாடு முழுக்க மக்கள் வந்து போட்டிக்கிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் வரப்பதான் தெரியுது அவர் இப்பதான் பாக்குறாரு போல, டிவி இப்பதான் பாக்குறாரு போல. மாறுறப்ப அவங்க சொல்றதுதானே, சொல்றதுதான். அதனால ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து ஜாயின் பண்றேன்ட்டு சிரிச்ச முகத்தோட வந்து ஜாயின் பண்ணிருக்காரு அவரு.
வெளியே வந்து அண்ணா உருவாக்கிய தாய் கழகத்துல தானே நான் இணைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஆமா, ஏன் ஜெயலலிதா காலத்துல தான் தெரியலையா அது? அப்ப தாய் கழகம் கண்ணுக்கு தெரியல போல, இப்பதான் தெரியுது. ஏன்னா அப்ப தாயே கண்ணுக்கு தெரிஞ்சாங்கல்ல, அதனால இவருக்கு தெரியல போல. தாய் எங்கப்பா அன்னைக்கு தெரிஞ்சாங்க, தால் முன்னுதான்ப்பா தெரிஞ்சிருக்கும். அதுதான் மறந்துட்டு அந்த காலம்லாம். ஏதோ ஒண்ணு தாயோட காலையாவது வணங்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த பக்கம் அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க திமுகல, தமிழ்நாட்டோட அப்பான்னு. அப்பா கால பார்க்க போறாங்களா? அங்க போயிட்டாரு. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து அப்பா யாரு, இவரு துணை முதல்வரோட அப்பா, தமிழ்நாட்டோட அப்பா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்திருக்கு, இதுல கூட்டணி பத்திலாம் நீங்க எங்கேயும் பேசிக்காதீங்க, கூட்டணிலாம் நான் பாத்துக்கிறேன், எல்லாம் நமக்கு நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. சில பேர் கூட்டணி கட்சியில உள்ளவங்களுக்கே நம்மளை பிடிக்காதவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க கூட்டணிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரணும்னு பேசுவாங்க, பட் அதெல்லாம் மைண்ட் பண்ணாம வேலையை பாருங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 234 தொகுதியில நம்ம தான் போட்டிடுறோம் நினைச்சு போட்டிடுங்க, கூட்டணி கட்சிகளுக்காகவும் வேலை பாருங்கலாம் மாவட்ட செயலாளர்களுக்கு அட்வைஸ்லாம் போயிருக்கான். ஓகே. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் சுற்றுப்பயணம், உதயநிதி சுற்றுப்பயணம், எல்லா பக்கமும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போறதுக்கு. 2026 எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல இப்போது வரைக்கும் ஒரு 4 முனை போட்டியா தான் வந்து பார்க்கப்படுது. ஒரு பக்கம் திமுக அலையன்ஸ், இன்னொரு பக்கம் என்டிஏ அலையன்ஸ், ஒரு பக்கம் நாம் தமிழர் 234 நாங்க தனிச்சு தான் போட்டிட போறோம், பிப்ரவரி 21 நாங்க வேட்பாளர் அறிவிக்க போறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் டிவிகே என்ன பண்ண போறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல, தனிச்சுதான் போயிட போறேன்னு சொல்றாங்க. பட் அந்த அரசியல்ல களத்துல அந்த வேகத்தை காட்டினா மட்டும் தானே மக்களுக்கும் எல்லாமே தெரியும். படத்தையே ரிலீஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க, நீதிமன்றத்துக்கும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, செங்கோட்டையன் 4 மணி தானே சொன்னேன், நடுவுல தேமுதிக நம்ம தெரியல, தேமுதிக இன்கேஸ் தனித்து போட்டிடணும்னா 5 மணி போட்டியா மாறிடும். ஆமா, அதை இங்க சொல்லிக்கிறேன். இன்னொன்னு வந்து செங்கோட்டையன் வந்து தனியார் தொலைக்காட்சி பேட்டி கொடுத்திருக்காரு. கொடுக்குறப்ப தமிழ்நாட்டுல 34% வாக்குகள் வச்சிருக்கிறது டிவிக்கே தான். எப்படி தெரியுமா? சர்வே எடுத்துருங்க போல இருக்கு. படம் ரிலீஸ் ஆயிருந்தா எவ்வளவு டிக்கெட் விற்கிதோ அவ்வளவு ஓட்டுன்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்கலாம். இது எங்க எடுத்தாங்கன்னு தெரியல இந்த சர்வே. 1,28,00,000 பேர் இப்ப டிவிக்கேல. அவ்வளவு பேர் இருக்காங்களா? 1 கோடி பேர் இருந்தாலும் அந்த ஒருத்தரை காணுமே, என்ன வெளியே எப்போ வர போறாரு அவங்க தலைவர், அடுத்து எங்க பேச போறாரு? டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாரு, இனிமே சம்மன் கொடுக்கல, விசாரணை இல்லைன்றாங்க, இனிமையாவது இங்க வெளியே வந்து பேசுவாரா? அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாப்ல, இப்ப யார் பேச்சு கேட்க போறாங்கன்னு வந்து தெரியல. அவராது பேசிக்கிட்டு இருந்தாரு, அதையாவது கேட்டுக்கிட்டு இருந்தோம், இப்ப அதுவும் கேட்க முடியாத மாதிரில இருக்குது. அதுவும் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் அந்த ஸ்பீச். பட் 1,28,00,000 இது அதிமுக வந்திருக்காப்ல இல்ல, 1 கோடி தொண்டர்கள், அவங்க எல்லாம் 2-2.5 கோடி தாண்டி போயிட்டாங்க. அதனால இது ஓகேங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்டிங் எலெக்ஷன் சந்திக்காத கட்சிக்கு 1,28,00,000 ஓகே தாங்கறியா? ஆமா, அவ்வளவுதான் வச்சுக்கிட்டோம். சரி, ஓகே. இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் அது வந்து தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு அவங்க கேட்கறதெல்லாம் நியாயமான இதாக தான் இருக்குது. சம வேலைக்கு நாங்கள் பார்க்குற வேலையை தான் அவங்களும் பார்க்குறாங்க, அவங்களுக்கு சம்பளம் அதிகம் எங்களுக்கு கம்மி அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கேட்குறாங்க. இதில் என்னென்னா, இந்த 26வது நாளாக போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் பஸ்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. தலைமைச் செயலகம் முற்றுகைன்னு சொன்னோன்னே காவலர்கள் பஸ்ஸில் ஏற்றிருக்காங்க. ஏற்றினவங்கள பாதி பெண்கள் வந்து மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் எந்த மருத்துவ உதவியும் கொடுக்காம பஸ்ஸில் வச்சு ரவுண்ட் அடிச்சிருக்காங்க ஃபுல்லாக. இப்போ சமீப காலமாக நம்ம பார்க்குறோம், எந்த போராட்டம் வந்தாலும் அவங்கள மன ரீதியாக ஒடுக்கிறதுக்காகவே பஸ்ஸில் ஏற்றி கிளாம்பாக்கத்தில் இறக்கி விட்றது, இல்லைன்னா வடசென்னையை சுற்றிட்டு கடைசியாக கொண்டு வந்து ஏதாவது ஒரு சமுதாய கூடத்தில் அடைக்கிறது, இதுதான் நடக்குது. உணவு எல்லாமே கொடுக்கவே இல்லையா. ஸோ அதனால் அவங்க வந்து இன்னும் கோவத்தில் இருக்காங்க. இப்போ ஒரு சுற்றறிக்கையும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வட்டார கல்வி அலுவலர்களுக்கு போயிருக்கு. யாராவது இந்த இடைநிலை ஆசிரியர்களில் திரும்ப அந்த போராட்டத்தில் இருக்கவங்க பணிக்கு வராங்க அப்படின்னா மாவட்ட கல்வி அதிகாரியை கேட்காம நீங்க முடிவெடுக்க கூடாது தன்னிச்சையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் வந்து பெருசா போயிட்டு இருக்கு. இந்த நம்ம காலங்காலமா வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தான் வந்து ஊதியத்துக்காகவும் 8 மணி நேர வேலை, விடுமுறை வேணும் இப்படின்லாம் போராடினாங்க. பட் கூட்டணியில இருக்கிறதுனாலயோ என்னவோ இந்த போராட்டத்துக்குலாம் பெரிய ஆதரவே கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்து வராதே ஒரு வேதனை தான். நிறைய சீட்டு வாங்கணுமா இல்லையா, கடைசி நேரத்துல சொல்லி சீட்டை கம்மி பண்ணிட்டாங்க, என்ன பண்றது? இதே மட்டும் எலெக்ஷன் முடிஞ்சு வரட்டும், கம்யூனிஸ்ட் வந்து பயனா பேசுவாங்க, எலெக்ஷன் இருக்கத்தோடு பேசுவாங்க. நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்துல எக்ஸாக்டா என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு காலையில வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுல சபாநாயகர் வந்து ஆளுநருக்கு வந்து சொல்றாரு, இங்கிலீஷ்ல சொல்றாரு, ப்ளீஸ் ஃபாலோ த ப்ரொசீஜர், எங்களுக்கு ஒரு மரபு இருக்கு அப்படிலாம் வந்து பேசுறாரு. அவரு கிட்டத்தட்ட சபாநாயகர் வாத்தியார் வேற இல்ல, சிட்ட வாத்தியார் மாதிரியே சொல்றாப்புல. ஆனா ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பாரா அவரு? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி வாக் அவுட் பண்ணிட்டாரா? அவர் வந்து அப்படியே தான் ஸ்ட்ரிக்டா தான் உட்காந்துருந்தாரு. அப்பயும் சொல்றாரு, இதுல இருக்கிறது மட்டும் தான் நீங்க வந்து படிக்கணும், எக்ஸ்ட்ரா சேர்க்கறது நீக்கிறதுலாம் பண்ணீங்கன்னா அவை குறிப்பு இடம் பெறாதுங்கிறதையும் வந்து குறிப்பிடாரு சபாநாயகர். அதுக்கப்புறம் தான் வந்து தேசிய கீதம் படலன்னு சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணிட்டாப்புல தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி. அந்த காட்சியெல்லாம் கூட வெளியிட்டு இருந்தாங்க. ஆமா, நேத்து லைவ்ல வெளியிட முடியல, கொஞ்சம் எடிட் பண்ணி இன்னைக்கு போட்டாங்க.
ஆனா பாருங்க, தமிழ்நாடு சட்டமன்றத்துல இல்ல எந்த சட்டமன்றமா இருந்தாலும் யாரும் வெளியிட பண்ணுவா? எதிர்கட்சிகள். இப்ப இவர் வெளியிட பண்ணிருக்காரு தொடர்ந்து. அப்ப இவர் எதிர்கட்சின்றீங்களா? இவர் ஆளுநர் தான் நம்ம சொல்ல முடியும். ஆமா. ஆனா வந்து என்ன சொல்றாங்க, திமுக எதிர்கட்சிகள் கூட சில குற்றச்சாட்டுலாம் எங்க மேல வைக்கல, அதெல்லாம் இவர் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவருக்கு சில நிலைப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஆட்கள் உள்ள இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு பேச சொல்லலாம்ல. அவங்க வச்சு பேச வச்சிருக்கலாம். இவங்கால யாரு? ஆளுநர் ஒரு தன்னிச்சையான நபர் தானே. அப்படி சொல்றியாடி? அதேதான், அந்த பாயிண்ட மறந்துட்டேன் பாருங்க. அதனாலதான் அவரே குரல் கொடுக்குறாரு. குரல் கொடுக்க கூட ஆள் இல்ல அவருக்கு. ஆனா ஆளுநர் மாளிகைக்கு போன உடனேயே அந்த 13 பாயிண்ட் வந்து வருது. 13 பாயிண்ட் டைப் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளவு டைம் வந்து எடுக்கும்? இல்ல, போற வழியில டைப் பண்ணிருப்பாரு. போற வழியில இங்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ்ல எல்லாம் இருந்திருக்காரு. டைப் பண்ணிட்டு போறோம், வச்சு ஏதோ பண்ணி விட்டாரு. முக்கியமா இந்த 3 பாயிண்ட் சொல்றாங்க. ஒண்ணு வெளிநடப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எதிர்கட்சிகள் தான் பண்ணுவாங்கிறது. இன்னொன்னு பாருங்க, முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுதான் வந்திருக்காரு போல இருக்கு அந்த 13 பாயிண்ட். அதான் RS பாரதி அறிக்கையாவே வெளியிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்கிரிப்ட் முந்தைய நாளே டெல்லியில இருந்து வந்துருச்சு போல, ஒன்றியத்துல இருந்து. அதனாலதான் அவ்வளவு வேகமா வந்து ஒரு அறிக்கை வந்து ஆளுநர் தரப்புல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாரு. அதே மாதிரி ஆளுநர் உரையே இல்லாம அவையை தொடங்குறதுக்கான ஒரு சூளுரையை முதல்வர் முன்னெடுத்திருக்காரு. இது இந்தியா முழுக்க ஒழிக்கும் அப்படின்னு இருக்காரு RS பாரதி. ஓகே, ஏற்கனவே தெலுங்கானால பண்ணிட்டாங்க. ஆமா, நம்ம அக்கா விட்டுட்டாங்க பண்ணோன்னே, அக்கா என்னை கூப்பிடலடா, கூப்பிட்டது படிச்சிருப்பேன் சொன்னாங்க. பட் அப்போ மம்தாவும் பண்ணாங்க. தெலுங்கானால சந்திரசேகர் ராவ் பண்றாரு, மேற்கு வங்கத்துல மம்தா பண்ணாங்க. கேட்டா அது போன ஆண்டோட தொடர்ச்சி தாங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர்களே ஏமாத்துறாங்க. அது கேட்டா வருஷம் அதை பண்ணிடலாம். அதுதான் போன ஆண்டோட தொடர்ச்சி தாங்க, புதுசா ஆரம்பிச்சாதாங்க கூப்பிடணுங்கிற மாதிரி. சரி சரி, இப்ப வந்து கேரளாலையும் நடந்திருக்குது. ஆமா, இப்ப என்னன்னா குடியரசு தினம் வரப்போகுது தமிழ்நாட்டை. குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் விருந்தெல்லாம் நடக்கும். அந்த விருந்தை இப்பயே நாங்க புறக்கணிக்கிறோம்னு வந்து சொல்லிடுச்சு CPM, CPI, அதுக்கப்புறம் VCK, சீக்கிரம் DMK வந்து சொல்லிடுவாங்க. இப்ப கேரளாவோட ஆளுநர் அருளேக்கர் வந்து குட் பாயா வந்து வாங்கிட்டு பேசியிருக்காரு. ஆனா எடிட் பண்ணியிருக்காரு. ஆமா, இதெல்லாம் நாங்க எப்படி பேச முடியுங்கிற மாதிரி சில விஷயங்களை மத்திய அரசு ஒழுங்கா நிதி தரதில்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்காம ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறதுனால உச்சநீதிமன்றத்துல வழக்கு போயிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் கூட என்னைய பத்தியே நானே அப்படி பெருமையா பேசுறதுங்கிற மாதிரி அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாரு. ஒரு விஷயத்த மட்டும் பேசியிருக்காரு. அதுல உள்ள ஒரு விஷயம் VBG ராம்ஜி அப்படின்னு அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மாத்தினாங்க பேரு. அதுல 60% வந்து அதான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கல்ல. இது மாநிலத்தோட நிதி சுமையை அதிகரிக்கும், இது கேரளாவுக்கே ஒரு பின்னடைவா அமையும் எழுதியிருந்தாங்க. அதை அப்படியே வந்து படிச்சுட்டாரு. அவருக்கு உண்மைன்னு தெரிஞ்சிருக்கு. இல்ல, இது பின்னடைவுன்னு தானே எழுதியிருக்காங்க, படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டாரு. குறை ரொம்ப சொன்னாதான் நான் படிக்க மாட்டேங்கிற மாதிரி படிச்சுட்டு அவர் கிளம்பி போயிருக்காரு. ஆனா முதல்வர் பினராயி விஜயன் வந்து நான் இப்ப இதெல்லாம் வாசிப்பேன்னு அவர் திருத்தி அதை ஃபுல்லா வாசிச்சு இது மட்டும்தான் இடம் பெறும், அவரு எடிட் பண்ணதெல்லாம் இடம் பெறாதுன்றது தூக்கிட்டாங்க. அவர் தரப்பு வந்து விளக்கம் கொடுத்துருவாங்க. என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஆளுநருக்கு உரிமை இருக்கு, நாங்க வந்து எடிட் பண்ணி அதை திருப்பி மாநில அரசுக்கு அனுப்பியிருக்காராம் அவரு. அது வரல, அதை திருப்பி வரத்துல வந்து பேசிட்டு போயிட்டாராம் அவரு. அனுப்பியிருக்கேன், வரும் மெதுவா, போஸ்ட்ல தான் அனுப்பிச்சிருக்கோம், அது ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க அப்படின்ற. சட்டமன்றத்தை பத்தி பேசியிருக்க நாடாளுமன்றம் பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த மாசம் இறுதியில் வந்து ஆரம்பிக்க போகுது. பட்ஜெட் என்ன மாதிரி அறிவிப்புகளாக வரப்போகுதுன்னு நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஆனா இப்ப ஓம் பிர்லா சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு அட்டர்னன்ஸ் விவகாரத்துல. ஓம் பிர்லா அவர் எடுத்த முடிவு. ஏன்னா நிறைய பேர் வந்து லாபியில மட்டுமே வந்து அட்டர்னன்ஸை போட்டு அவைக்குள்ள வராம வெளியே போயிடுறாங்க, எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதனால இப்ப யாரெல்லாம் அவங்க இருக்கையில உட்கார்றாங்களோ அதன் பிறகுதான் அட்டர்னன்ஸ் வந்து மார்க் பண்ணப்படும் அப்படின்ட்டாங்க. இது யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க? அவர் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாப்லையா? யார நினைச்சீங்க நீங்க ஜியை நினைக்கிறீங்களா? ஜி வந்து பிரதமருங்கிறதுனால அவருக்கு 1000 வேலை இருக்கும். அவங்க கூட்டணியில ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் இப்ப MP இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா பாரு, லாபியில போனோட அட்டெண்டன்ஸ் போட முடியும், லாபி கூட போல தலைவர், அதான் டெல்லி வரையும் போனோம்ல, அங்க வரையும் தான் யாரு போறது அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. சரி, பல எம்பிக்களும் இந்த மாதிரி ஏமாத்துறதுனால நான் கரெக்டா பிடிக்கிறேன் பாருங்கன்னு வச்சிருக்காரு. இப்போ பிடிக்கிறேன், ஏன்னா டிஎம்கே நிறைய பேர் நிறைய அட்டெண்டன்ஸ் வச்சிருக்கேன்னு இருக்காங்க. இப்போ ஃபுல்லா லாபிக்கு போய் அட்டெண்டன்ஸ் போட்டுருக்காங்க இல்லையாங்கிறது அடுத்து வர போற இந்த வருஷம் எண்ட்ல தெரிஞ்சிடும் யாரெல்லாம் கரெக்டா சீட்ல உட்காந்து அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஆமா, அதே மாதிரி ஜியை பத்தி பேசணும்ல. ஜி வந்து நிதின் நபீனுக்கு பதவி விழால போய் அவர் தானே இப்ப தேசிய தலைவர் பாஜகவுக்கு, அவருக்கு வந்து பொன்னாடையெல்லாம் போட்டு தட்டிலாம் கொடுத்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் மோடி கட்சின்னு வந்துட்டா அவர் தான் எனக்கு தலைவர் அப்படின்ட்டு இருக்காரு. அதாவது தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற மாதிரி நிதின் நவீன் உட்கார வச்சு, தலைவர் தம்பி இனிமே நீங்க தான் எனக்கும் தலைவர்னு ஜியே சொல்ற அளவுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க. அந்த அவர் என்ன சொல்றாரு, நிதின் நவீன் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தெரியாம பாத்துக்கணும். யாருக்கு? ஜியோடைய தலைவர் தம்பி அப்படின்னா உண்மையான தலைவர் கோவப்படுவாப்ல இல்ல,
அங்க இருக்க ஒரு அவரு கோச்சுக்குவாரு. சரி, இப்போ வந்து நிதின் நபீன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்ல அவர் பேசுறது என்னன்னா திருப்பரங்குன்ற மேட்டரை தான் எடுத்துட்டு வர்றாரு. அங்க வந்து யாரு வந்து தீபம் ஏத்த விடாம, அதாவது தீபம் ஏத்திட்டாங்க, இவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னா தீபமே ஏத்தல, அது இவங்க சிக்கந்தர் தர்கா பக்கத்துல ஏத்தணும்னு சொன்னதுதான் நடக்கலையே தவிர எப்பவும் ஏத்துற இடத்துல ஏத்திட்டாங்க. ஆனா பாஜக காரங்க எல்லாருமே தீபமே ஏத்தலைங்கிற மாதிரி ஒரு டோன்ல பேசிட்டு இருக்காங்க. தீபம் ஏத்த விடாதவங்களை நம்ம இந்திய அரசியல்ல இருந்தே நீக்கணும் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காரு. முதல் சபதமே திமுக முதல் ஸ்பீச்சே தமிழ்நாட்டை நோக்கி தான் வச்சிருக்காரு அவரு. அங்கதானே தேர்தல் வருது, கேரளாலையும் தான் வருது, இல்ல அதுக்கெல்லாம் வருது. பட் முதல் மேட்டரா திருப்பரங்குன்றத்தை எடுக்கிறாங்கன்னா புரியுது அவங்களோட எதை நோக்கி வரப்போறாங்க அப்படிங்கிறது. நமக்கு கேரளால வாய்ப்பு இல்லை, மேற்கு வங்கத்துல அதுவும் தனியா தான் நிக்கிறோம், இங்கதான் அணியா நிக்கிறோங்கிறனால இதை ஃபோக்கஸ் பண்றாங்க போல. சரி, இன்னொன்னு என்னன்னா, கேரளா நம்ம வந்து பார்த்தோம், தீபக்ங்கிற ஒரு நபர் மேல ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சு அவர் வந்து இறந்து போயிட்டாரு. இப்ப கேரளால ஒரு புது ட்ரெண்டாவே வந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து காமெடிக்கு பண்றாங்க நிறைய பேர், அதுவும் வைரலாகிட்டு தான் இருக்கு. பஸ்ல ஏறப்ப யார் மேலே இடிக்காம இருக்கிறதுக்கு அந்த அட்டைப்பட்டிலாம் இருக்கும்ல, அதை கட்டிட்டு வந்து மேலே ஏறுறது, கூண்டை கட்டிக்கிட்டு வந்து மேலே ஏறுறது. நிறைய பேர் இந்த போலி பெண் ஃபெமினிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக பண்றதா நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல கனடாவோட பிரதமர் மார்க் கார்னி அவர் அமெரிக்காவை விமர்சனம் பண்ணி கடுமையான விமர்சனங்களை வச்சு பேசியிருக்காரு. என்னன்னா, பொருளாதாரத்தையே ஒரு பலமான ஆயுதமா மாத்திக்கிட்டு மற்ற நாடுகளை வந்து மிரட்டுறது வந்து இப்போ யதார்த்தமாக மாறிக்கிட்டு இருக்கு, இது ரொம்ப ஆபத்தான போக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ நம்ம வல்லரசு நாடுகள் நம்ம மற்ற நாடுகளை மிரட்டி பார்க்குறாங்க, இதில் நடுத்தர நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய பாதையை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்புக்கு எதிரான விஷயங்களை நிறையவே அங்கே வந்து பேசிக்கிட்டே இருந்தார் அடுத்தடுத்து. ஓகே, நடுத்தர நாடுங்கிறதுல கனடால ஏன் சேர்த்துக்கிறாரு? அதுவும் வளர்ந்த நாடு தானே கனடா. நாங்களே அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது அவர் மாகாணமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அதனால சொல்றாரு போல. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அங்க சொல்லியிருக்காரு, சர்வதேச விதிகள்னு ஒண்ணு வகுத்து வச்சிருக்காங்க, அதையே சில பேர் இப்ப மதிக்கிறது இல்லை அப்படிங்கும்போது ட்ரம்ப் தான் சொல்றாரு, அதுவே நம்மளை கைவிடும் போது நம்மளை நாமளே தான் பாத்துக்கணும் போல, அதனால நம்மளாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல பேசுறதுக்காக ட்ரம்ப் கிளம்பி அவரோட ஏர்ஃபோர்ஸ் 1 அந்த பிரத்யேக விமானத்துல அவர் கிளம்புனாரு. போன வேகத்துல கொஞ்ச தூரத்துல யூட்டர்ன் அடிச்சிட்டாங்க, திரும்ப வாஷிங்டனுக்கே வந்துருச்சு. ஏன் புறக்கணிச்சிட்டாரா? இல்ல புறக்கணிக்கலாம் இல்ல, டாரிஃப் போட மறந்துட்டாருன்னு நினைச்சேன் நான் கூட. அப்புறம் என்னன்னா, அதுல ஒரு மைல்டான ஒரு எலக்ட்ரானிக் இஷ்யூ இருந்ததான், ஒரு எலக்ட்ரிக்கல் இஷ்யூ இருந்ததான். ஸோ அதனால அது வந்து பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுனால வேற ஒரு ஃபிளைட்ல வந்து அவர் போயிருக்காரு. இப்போ சுவிட்சர்லாந்துல போய் அங்க அவர் என்ன பேச போறாருன்னு தெரியல. ஓகே, ட்ரம்ப் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்போ ட்ரம்ப்புடைய விமானம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகே, சுனிதா வில்லியம்ஸ் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க. இது வரைக்கும் 608 நாட்கள் விண்வெளியில வந்து இருந்திருக்காங்க, 62 மணி நேரம் ஸ்பேஸ் வாக் வந்து பண்ணியிருக்காங்க, 27 ஆண்டு காலம் நாசால ஒர்க் பண்ணவங்க, இன்னொரு ரிட்டையர் வந்து ஆயிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு நம்பியிருக்காங்க அவங்கள. நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் வந்து இருந்திருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ். உலகம் முழுக்க இருக்க நிறையா பெண்களுக்கு அந்த விண்வெளித்துறைக்கு வரணும்னு ஆர்வமாக இருக்க பல பேரை உத்தேவம் பண்ணியிருக்காங்க அவங்க, அதையும் நம்ம நினைக்கணும். நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. எதை நினைச்சாலும் வெறுப்பா இருக்கு. அதான் ஜென்ல சொல்றாங்க, வெறுமையோடு இருங்க அப்படின்னு. when teacher says, இந்த மாதிரி ஒரு கேவலமான கிளாஸை என்னோட வாழ்க்கையிலே பார்த்ததில்லை. கேர்ள்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப சேடா ரியாக்ட் பண்றாங்க, பாய்ஸ் ரியாக்ஷன் சிரிப்பா இருக்காங்க. அது வருஷம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் டீச்சர்ஸ். ரொம்ப பெருமையோட நினைப்பாங்க அந்த பசங்க. என்னம்மா நீ வாட்ஸ்அப் வீடியோ ஏஐ வீடியோன்னு எல்லாத்தையும் நம்புறேன்னு மாம் கிட்ட பையன் கேட்குறான். மாம் சொல்றாங்கன்னா, ரிக்கி பாண்டிங் ஸ்ப்ரிங் பேட் அண்டர்டேக்கருக்கு ஏறுசுன்னு நம்பணும் தானே நீங்கிறாங்க. 4-5 தேர்தலில் தோத்தவங்க கூட சந்தோஷமா இருக்காங்க, ஒரு தேர்தலை கூட சந்திக்காம நான் படுற கஷ்டம் இருக்கே ஐயோன்னு பனையூர்ல இருந்து வாய்ஸ் போல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி ஒன்னாதான் இருந்தாங்க. அப்புறம் இவ்வளவு வருஷத்துல நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம போயிடுச்சு. அது சண்டை வந்து பிரிஞ்சுட்டாங்க, இப்ப திருப்பி ஒன்னா ஜாயின் பண்ணிருக்காங்க.
ஜாயின் பண்ணோடனே வந்து இன்னும் நாகராஜனே அண்ணே நாகராஜனே அப்படின்னு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம்ல, பயங்கரமா திட்டிருப்பாரு அவரை. ஆனா வந்து அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவரு சேர்ற மாதிரி ஒரு காட்சி வரும். அதேதான் நம்ம பார்க்க போறோம். அது நிஜ பட் காட்சி. அதுல விஜய் சேதுபதி தான் மறந்துடுவாப்புல எல்லாத்தையுமே. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க பேசணும். ஆனா அரசியல்வாதிகளுக்கு நடிக்கவா சொல்லி தரணும், ஆஸ்கர் வரை கொடுக்கலாம், அந்த அளவு நடிப்பாங்க. ஆமா, அதனால அதெல்லாம் மறக்கிறதுலாம் ஒரு மேட்டர் இல்ல. நாங்க அது எங்கேயோ இருக்கும், நாங்க புகழ்ந்து பேசுவோம்னு பேச போறாங்க. ஓகே, ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு போல தான் தெரியும். தினகரன் பேர்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. பட் இது வரைக்கும் தினகரன் எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரை பயன்படுத்தல. அதான் ட்வீட்ல போட்டார்ல, பயன்படுத்துவார் இனிமே. மேடையில பயன்படுத்தணும், வார்த்தையில் உச்சரிக்கணும், அது முக்கியம். சரி, ஓகே. அண்ணே நாகராஜனே நல்லா இருக்கானே, மலை நல்லா இருக்கியா மலை, அதை கொடுத்து விடைபெறலாம். நன்றி. தமிழ் பால் பசுனை ஒரே ஒரு ஸ்பூன் போதும், வீடே மணமணக்கும்.